கிளாஸில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் எப்படி வரையுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சுருள் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சதுக்கப்புறம் அதை சுற்றிரும் டாட்டே செமி சர்க்கிள் மாதிரி போட்டுக்கிறேன். அதுக்கும் மேலே ஒரு பெரிய பெரிய ஹம்ஸ் போட்டுக்கணும். அந்த ஒரு டாட்டுக்கும் மேலே ஹம்ஸ் வரைஞ்சதுக்கப்புறம் இந்த ஹம்போட சென்டர் பார்ட் வரும்பொழுது ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் பண்ணி பெட்டல் மாதிரி வரைஞ்சிக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு போட்டிருக்கல பெட்டலுக்கு மேலே இன்னொரு பெட்டல் வரைய போகிறோம். சேம் ஸ்டெப் தான். ஃபஸ்ட்டு அந்த பெட்டலுக்கு மேலே பெருசாக ஹம்ப் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த பெட்டலோட சென்டர் பார்ட் வரும்பொழுது நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி வந்து பெட்டல் மாதிரி வரைஞ்சிக்கணும். இந்த மாதிரி வரைஞ்சால் உங்களுக்கு அழகான ஒரு ஃப்ளவர் கிடைக்கும். இந்த ஃப்ளவர் வரையும் போது எல்லோரும் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, இந்த சுருள் போட்டுட்டு டாட் வைக்கிறோம்ல, அந்த டாட் எல்லாமே சேர்த்து போட்டுருவாங்க. அந்த மாதிரி போடக்கூடாது. ஒரு டாட்டும் தனித்தனியாக இருக்கும். நெக்ஸ்ட் அந்த பெட்டல் வரையும் பொழுது ப்ரெஷரை வந்து நடுவில் மட்டும் ரிலீஸ் பண்ணாமல் ஃபுல்லாகவே அந்த ஹம்ப் ஃபுல்லாகவே ரிலீஸ் பண்ணி வரைவாங்க. அப்போ ஒன்றோட ஒன்று சேர்ந்து அது பார்க்க ஃப்ளவர் மாதிரியே இருக்காது. செகண்ட் ஃப்ளவரும் ஃபஸ்ட்டு போட்டிருக்க பூ மாதிரி தான் பண்ணணும். லாஸ்ட்டில் மட்டும் ஒரே ஒரு சேஞ்சஸ் பண்ணணும். லாஸ்ட் பெட்டல் வரையும் போது ஷார்ப்பாக வி ஷேப்பில் ஒரு டோம்பு கோபுரம் மாதிரி வரையணும். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இடையில உள்ள கேப்பை ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் வந்து சிம்பிள் ஃப்ளாரல் டிசைனுக்கு யூஸ் பண்ணுவோம். ப்ரைடல் டிசைன்லையுமே நிறைய பேர் ஃப்ளவர்ஸ் வச்சு ஆசைப்பட்டு கேட்பாங்க. அதுக்குமே இது வந்து யூஸ் பண்ணலாம். ப்ரைட் சில பேருக்கு வந்து கை ஃபுல்லாக டிசைன் உள்ள மாதிரிலாம் பிடிக்காது. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த ஃப்ளாரல்லே கை ஃபுல்லாக போடுவோம். அந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணலாம். ஃப்ளாரல் டிசைன் போடும்போது கை ஃபுல்லாக போடுற மாதிரி வராது. கொஞ்சம் அங்கங்கே கேப் இருக்க மாதிரி வரும். இந்த ஃப்ளவர் போடும்போது நிறைய பேருக்கு எப்படி போடுறதுன்னு டவுட் வரும். ஒரு ஸ்வில் போட்டுட்டு அந்த ஸ்வில்லை டச் பண்ணாமல் அதை சுற்றிரும் வந்து நம்ம வெயின்ஸ் போட போகிறோம். நம்ம ஒரு லைன் போட்டு வெயின்ஸ் போடுவோம்ல, அதையே வந்து ரவுண்டாக சுற்றிரும் போட போகிறோம். நெக்ஸ்ட்டு ஹம்ப் வந்து ஒரு ஸ்பைரல் போட்டுட்டு அதை சுற்றிரும் ஹம்ப் போடணும். நெக்ஸ்ட்டு இன்னொன்று லேயர் சுற்றிரும் ஹம்ப் போட்டுட்டு உள்ளக்குள்ள கேப்லலாம் ஒரு குட்டி குட்டி லைன் வந்து இழுத்து விடணும். ஹம்ப் 3 இல்லைன்னா 4 லேயர் கூட போடலாம்.